பாமக ரொம்ப கீழே வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. சமூக நீதி அரசியல்ல வந்த பாமக ஒரு கட்டத்துல ஜாதி கட்சியா மாறுது. ஜாதி கட்சியா மாறி நாடக காதல் ஒரு சிக்கலை உண்டாக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது கருத்தியல் கொண்டு வருது. கூடுதலா ஹிந்துத்துவ கருத்தியல்ல இருக்கிற சத்திரியன் சூத்திரன் இதெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடும்ப சண்டை, குடும்பத்திலிருந்து அதிகார மையம் இருக்குல்ல, அந்த அதிகார மையத்தின் சண்டை வெளியே வந்து இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவோட கூட்டணி வைக்க எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் அன்புமணி ராமதாசுடைய மனைவி சௌமியா அவர்களும் என்னுடைய 2 காலையும் பிடிச்சிக்கிட்டு கதர்னாங்க. அதனால வழி இல்லாம நான் அதை ஒத்துக்கிட்டேன்னு 2வது குற்றச்சாட்டையும். 3வதாக அன்புமணிக்கு தலைமைக்கான தகுதி கிடையாது, அவருக்கு பக்குவம் பத்தாது. ஏன்னா அவர் வீட்டுல வந்த சின்ன சண்டைக்கு அவங்க அம்மா மேல பாட்டில் எடுத்து வீசினாரு. அவ்வளவு மோசமான நபர் தான், அவருக்கு தலைமை பத்தாது. அதனால இனிமே நானே பாமகவில் உட்கட்சி மோதல் வெளியே வந்திருக்குது. ஏன்னா இது முன்னாடியே வெளியே வந்துருச்சு. ஏற்கனவே பார்த்தா மாமல்லபுரத்துல ஒரு கூட்டம் கூடுறாங்க. அந்த கூட்டத்துல பாமகவுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இளைஞனைக்கு புதிய நிர்வாகிக்க வெளியிடுறாரு. அதை யார் ஒத்துக்கினாலும் இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போட்டுங்கிறாரு. அதே நேரத்துல அங்க இருந்த பாமகவோட தலைவர்னா அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பத்திரம் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட. அதுபடி அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இன்று இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கருத்தை, ராமதாஸ் சொன்ன கருத்தை மறுத்து அப்படிலாம் ஏத்துக்க முடியாது, ஏற்கனவே நம்ம கட்சி குடும்ப கட்சிங்கிறாங்க, மீண்டும் நீங்கள் இன்னொரு குடும்ப உறுப்பினர் உள்ள கொண்டு வந்தா கட்சி நலனுக்கு உகந்ததல்ல, ஆனா அந்த முடிவை ஒத்தி வைங்கிறார். கூடுதல் என்ன சொல்றாருன்னா, இதற்கு மேல என்னை வற்புறுத்தினால் எனக்கு தனியான அனுபவம் பனையூர் இருக்கிறது, அங்க தொண்டர்கள் என்ன சந்திங்கன்னு அவருடைய அலைபேசி நம்பரையும் மைக்கிலே சொல்றாரு. அந்த பொது மேடைகள்லயே 2 பேரும் கருத்து முரண்பட்டாங்க. ஆனா அந்த நிகழ்வு ஓரிரு நாள்ல சரியா போயிடுச்சு. நம்ம என்ன நினைச்சோன்னா, ஏதோ ஒரு சின்ன கருத்து மோதல் சரியா போயிருக்கு நினைக்கும் போது அடுத்தடுத்த நிகழ்வுகள் அன்புமணி ராமதாஸுக்காக ஆதரவாக பல குரல்கள் பாமக இருந்தோம். அதே போல டாக்டர் ராமதாசுடைய கூற்றுதான் சரின்னு சில குரல்களும் எழும்ப ஆரம்பிச்சு. இதன் மூலம் அந்த கட்சியில இருந்த உட்கட்சி பூசல் அன்னைக்கே நம்ம சொல்றது ஜனவரி மாதம் வெளியே வர ஆரம்பிச்சது. அதன் தொடர்ச்சியாக ஒரு 4 நாளுக்கு முன்னாடி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த கட்சியில பாமக கட்சியில நான் சொல்றபடிதான் எல்லாம் நடக்கணும், இல்ல நீங்க வெளியே போயிருங்க, ஏற்கனவே கட்சி நீங்க சீர்குலைச்சிட்டீங்கன்னு வெளிப்படையா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்பொழுதும் அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் பெரிய முரண்பாடு ஏற்படுது. அதைத் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் தனிப்பட்ட முறையில் நான் தான் கட்சி, என்னை தாண்டி யாரும் கிடையாது, நான் சொல்றதான் அதிகாரம் சொல்லி ஒரு கூட்டத்துக்குடி அந்த கூட்டத்தை என்ன சொல்றாருன்னா, இந்த கட்சி நல்லா போயிட்டு இருந்துச்சு, சமூக நீதி நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம், அந்த வகையில எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அன்புமணி ராமதாஸை 35 வயதிலேயே நான் அமைச்சராக்கிட்டேன், ஒன்றிய அமைச்சரவையில, அது என்னுடைய மாபெரும் தவறு. இது ஒண்ணு சொல்றாரு. 2வது என்ன சொல்றாருன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவோட கூட்டணி வைக்க எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் அன்புமணி ராமதாசுடைய மனைவி சௌமியா அவர்களும் என்னுடைய 2 காலையும் பிடிச்சிக்கிட்டு கதர்னாங்க. அதனால வழி இல்லாம நான் அதை ஒத்துக்கிட்டேன்னு 2வது குற்றச்சாட்டையும். 3வதாக அன்புமணிக்கு தலைமைக்கான தகுதி கிடையாது, அவருக்கு பக்குவம் பத்தாது. ஏன்னா அவர் வீட்டுல வந்த சின்ன சண்டைக்கு அவங்க அம்மா மேல பாட்டில் எடுத்து வீசினாரு. அவ்வளவு மோசமான நபர் தான், அவருக்கு தலைமை பத்தாது. அதனால இனிமே நானே பாமகவுடைய தலைவரா நீடிக்க போறேன். அதனால அன்புமணி ஆதரவாளர் யாரெல்லாமோ அவங்க எல்லாம் நீக்க போறோம்னு சொல்லி அவர் 2-3 பேரை நீக்கிட்டேன்னு அறிவிக்கிறாரு. அதே நேரத்துல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த கூட்டத்தை என்ன சொல்றாருன்னா, இல்ல டாக்டர் ராமதாஸ் நிறுவன தலைவர் தான், அவருக்கு வேற எந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா இந்த பாமக கட்சிங்கிறது அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, அரசு கிட்ட பதிவு செஞ்சிருக்கோம். அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியில நடத்தப்பட்ட மாநாடுல பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுத்தவங்க தலைவர். அந்த வகையில பொதுக்குழு சேர்க்கலாம் ஒன்று கூடி தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் ஆகிய நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர். டாக்டர் ராமதாஸுக்கு கட்சிக்குள்ள யாரையும் சேர்க்கறதுக்கு நீக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, தலைவரான எனக்கு தான் அதிகாரம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு, கூடுதலா யாரெல்லாம் டாக்டர் ராமதாஸ் நீக்கிட்டேன்னு சொன்னாரோ அவங்க எல்லாம் மறுபடியும் கட்சியில இணைச்சிட்டேன், அவரால் நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த வகையில அந்த குடும்ப சண்டை, குடும்பத்திலிருந்து அதிகார மையம் இருக்குல்ல, அந்த அதிகார மையத்தின் சண்டை வெளியே வந்து இருக்கிறது. இதன் மூலம் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், பாமக ரொம்ப கீழே வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. சமூக நீதி அரசியல்ல வந்த பாமக ஒரு கட்டத்துல ஜாதி கட்சியா மாறுது. ஜாதி கட்சியா மாறி நாடக காதல் ஒரு சிக்கலை உண்டாக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது கருத்தியல் கொண்டு வருது. கூடுதலா ஹிந்துத்துவ கருத்தியல்ல இருக்கக்கூடிய சத்திரியன் சூத்திரன் இதெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாங்கள் வேற காலத்துல இருந்து வந்தவர்கள் பழைய இதிகாச புராணங்கள் பேச ஆரம்பிச்ச போது அவர்கள் பதாகைகளை வைக்கக்கூடிய அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ் ஆகியோருடைய படங்களை தாண்டி அந்த சித்தாந்தங்களை ஒழித்துக்கட்டு வகையில் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாஜக வைத்துக்கூடிய இந்துத்துவ சித்தாந்தத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க நம்ம சொன்னோம். ஆனா அப்பெல்லாம் யாரும் அதை ஒத்துக்கல. இன்னைக்கு அது வெளிப்படையாக அம்பலமாயிருக்கு. இதில் நமக்கு கேள்வி என்ன, நீங்க 2 பேரும் அப்பா மகன் சொன்ன மாதிரிதான் இது எதுனா நடந்துட்டு போட்டோம். பாமகங்கிறது ஒரு கட்சி, அந்த கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கிறப்ப அதுக்கு ஒரு பொதுக்குழு இருக்கும்,
அதுக்கு ஒரு செயற்குழு இருக்கும், அதுக்கு செயல்வீரர்கள் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துல கூடிதான் எந்த முடிவுனாலும் எடுக்கணும். இதுதான் அரசியலமைப்பு சாசனம் நமக்கு சொல்லுது. அந்த வகையில இப்படி கூட்டங்கள் கூடிச்சா, அப்படி கூடினா இந்த பாஜகவோட கூட்டணி வைக்கலான்னு யாரு சொன்னது? டாக்டர் ராமதாஸ் அன்புமணி சொன்னாங்கிறாரு, அன்புமணி இல்ல ராமதாஸ் தான் முடிவெடுத்தாங்க. அப்ப இவங்க 2 பேரும் முடிவெடுத்துக்கிட்டா எதுக்கு பொதுக்குழு, எதுக்கு செயற்குழு, எதுக்கு செயல்வீரர்கள் கூட்டம்? அப்ப ஜனநாயகங்கிறது இல்லாத ஒரு கட்சி எப்படி கட்சியா இருக்க முடியும் கேள்வி முன்னாடி இருது. ஏன்னா சமூக நீதிங்கிறது எப்படின்னா, தனக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை ஜனநாயகங்களை வென்றெடுக்கிறது தான் சமூக நீதி. அந்த வகையில் தான் வன்னிய சமூகம் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏனைய சமூகங்களுக்கான உரிமைகளை கேட்டு வெளியே வந்த கட்சி தான் பாமக. அந்த உரிமைகளை வென்றெடுத்தது பாமகக்கு முக்கிய பங்கு உண்டு, யாரும் மறுக்கவில்லை. ஆனா அடுத்த காலகட்டங்களில் அவர்கள் அந்த உரிமைகளை என்ன மாத்திக்கிட்டாங்கன்னா, தங்களுடைய பிறப்பின் அடிப்படையிலான உரிமைகளாக, ஏன்னா பிறப்பின் அடிப்படையான உரிமைங்கிறது இந்திய அரசியல் சாசனத்துக்குள்ள அது சனாதானத்துடைய திட்டம். அந்த சனாதான திட்டத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் தொடர்ச்சியாக மாநாடுகள், கருத்தரங்கள், பல இடங்கள்ல சிக்கல்கள் உண்டாக்குனாங்க. அதனாலதான் அந்த கட்சி பின்னடைவு சந்திச்சிருக்கு. அது பின்னடைவு சந்திச்சு எதிர்வரும் தேர்தல் ஆச்சு. ஏன்னா அடுத்த விட தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலுக்குள்ளையாவது இந்த கட்சி அடுத்த கருத்துக்கு வருவான்னு பார்த்தா, அந்த கட்சி பாமக கட்சி முன்பு இருந்ததை விட பின்னணிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் கட்சி அரசியல் இருக்க தொண்டர்களால் கிடையாது. கட்சியை வழிநடத்தக்கூடிய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஆகட்டும், இல்ல கட்சியின் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், இவர்கள் இருவருடைய ஈகோ நம்ம சொல்லுவோம். அந்த இருவருடைய தனிப்பட்ட பதவிவெறி, யார் யாரை ஆளுவது அப்படிங்கிற இந்த பதவிவெறிக்குள்ள கட்சியில இருக்கிற தொண்டர்கள், மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர்கள் எல்லாத்தையும் தலையை பிச்சுக்க வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் தலையை பிச்சுக்கல, அவங்க 2 பேரும் பேசுறதை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு தலையை பிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா பொதுவா ஒரு கட்சிக்குள்ள மோதல் வந்தா எதிர்கட்சிகள் எல்லாம் கருத்து சொல்லணும்ல. ஆனா பாமக கட்சியில் நடக்கிற இந்த மோதல் 3 நாள் நீடித்த போதும் இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் எல்லாம் மிக அமைதி காக்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றோம், அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை, அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனைங்கிறாங்க. இதே பிரச்சனை திமுக வந்தால் பக்கம் பக்கமாக ரைட்ட பொழுதுறாங்க. இதே பிரச்சனை பாஜக வந்தாலும் பக்கம் பக்கமா ரைட்ட போறது. இதே பிரச்சனை ஏனைய எந்த கட்சியில வந்தாலும் எழுதக்கூடியவர்கள். பாமக கட்சியில் நடக்கக்கூடிய இதை ஏன் எழுதல, ஏன் பேசல அப்படின்னா, எதிர்வரும் தேர்தல் தான் காரணமாக இருக்க முடியும். எது எப்படியாலும் ஆகட்டும், நாம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். பாமக ஒரு ஜனநாயக கட்சி என்றால் அந்த கட்சியின் பொதுக்குழு செயற்குழு முறையாக கூடி அதற்கான முடிவை எட்ட வேண்டுமே தவிர உங்களுடைய அப்பா மகன் சண்டையினால் இந்த தமிழ்நாட்டு மக்களை குழப்ப வேண்டாம். இதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்குது.